ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் செய்யலினாலே நம்மளுக்கு நிறையா நேரம் மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். பூ பறிக்கவும் எல்லாம் லேட் ஆயிடுச்சு. பூவும் எல்லாம் விரிஞ்சிருச்சு. சரி எல்லா பூவையும் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமேன்னு வச்சுட்டோம். எங்கள் பாப்பா நாய்க்குட்டி பூவா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தா. அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நாங்கள் கர்ட் ரைஸும் பாவக்காய் ஃப்ரையும் வச்சுருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. அதனால எல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டு இருந்தோம். கடைக்கு போய் செடிக்கு வைக்கிறதுக்கு பிளேட் வாங்கியிருந்தோம். ஆடாமல்லிக்கும் தொட்டாஞ்சனிக்கு பிளேட் மிஸ் ஆயிடுச்சு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு ஜாடி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாடல் இருந்தது எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் அதை வாங்கியாச்சு. அப்படியே போகிற வழியில் ஃப்ரூட்ஸ் கடை பார்த்தோன்னே ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயாச்சு. பாப்பாவுக்கு எப்போ போனாலும் அந்த கடையில் கிரேப்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தா. எங்கள் வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே அந்த வாங்கிட்டு வந்த பிளேட் எடுத்து வாடாமல்லி செடிக்கும் அதுக்கப்புறம் தொட்டாஞ்செடிங்கி செடிக்கும் வச்சுட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட உப்பு ஜாடி ஆல்ரெடி வச்சுருந்தது கிராக் ஆகிடுச்சு. அதை மாற்றிடணும். உடஞ்சது வீட்டுக்கு வச்சுருந்தா நல்லது இல்லைங்கிறங்காட்டிக்கு புதுசு வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுதான் நம்மளோட புது ஜாடி. இனிமேல் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. சரின்ட்டு எல்லாத்தையுமே மேலே கீழே சைட்லேருந்து எல்லாமே நீட்டாக தொடச்சி வச்சிடலான்ட்டுனா ரொம்ப நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி கையோடு உப்பும் கொட்டிடலாமே அப்படின்னு கொட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சே ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த பனிக்காலம் வந்தது என் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்ட்லி நோன்னு சொல்லிட்டாரு ஃப்ரூட்ஸ்க்கு. இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்த ஆரஞ்சு மாதுளை எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த வீடியோ எனக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது BKSS ஃபேமிலி. பை, டேக் கேர்.